அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஆணால் உடலுறவு கொள்ளும் அளவுக்கு விரைப்புத்தன்மையை வைத்திருக்கவோ அல்லது பெறவோ முடியாத போதுதான் விரைப்புத்தன்மை பிரச்சனை ஏற்படுகிறது. இது உயர் இரத்த அழுத்தம், இரத்தத்தில் கொழுப்பு அல்லது மன அழுத்தம் அல்லது வேறு சில ஆரோக்கிய பிரச்சனைகளை காரணமாக ஏற்படலாம். தற்போது நிறைய ஆண்கள் சந்திக்கும் ஒரு பொதுவான பாலியல் பிரச்சனை தான் இந்த விரைப்புத்தன்மை குறைபாடு. இந்த பிரச்சனையால் பல ஆண்கள் தங்களுடைய துணையை திருப்திப்படுத்த முடியாமல் மனதளவில் மிகுந்த வருத்தத்திலும் உள்ளனர். அதோடு இந்த பிரச்சனையை பற்றி மற்றவர்களிடமும் பேசவும் தயக்கம் கொள்கிறார்கள். ஆனால் இந்த விரைப்புத்தன்மை குறைபாட்டிற்கு நம்முடைய வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வைத்தே அதை சரி செய்யலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாவை செய்கிறதுக்கு மொத்தம் 5 பொருள் தேவை. முதல்ல கேழ்வரகு, அதாவது ராகி. இந்த ராகி ஆண்மை மற்றும் உடல் வலிமையை அதிகரிக்க உதவும் சத்தான சிறுதானியமாகும். கேழ்வரகில் உள்ள மருத்துவ குணங்கள் ஆண்மை குறைவு மற்றும் பலவீனத்தை தடுத்து உடல் வலிமையை அதிகரிக்க உதவுகிறது. கேழ்வரகு நரம்புகளை வலுப்படுத்தி நரம்பு தளர்ச்சி தொடர்பான ஆண்மை குறைவுகளையும் குறைக்க உதவுகிறது. அதிக கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் புரதச்சத்து கொண்ட இது நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு போன்ற வயோதிக நோய்களையும் குணப்படுத்தவும் உடல் ஆற்றலை அதிகரிக்கவும் உதவுகிறது. கால்சியம் சத்து பாலில் இருப்பதை விட இதில் அதிகமாக உள்ளது. இது எலும்பு வலிமையையும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. கூழ் அல்லது களியாக கூட உட்கொள்வது உடலுக்கு குளிர்ச்சியையும் ஆண்மை விருத்தியையும் தரும். இரண்டாவது, நெய். நெய் ஆண்களுக்கு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது. இது டெஸ்டோன் உற்பத்தியை அதிகரித்து கொழுப்புகள் மற்றும் விட்டமின்களை கொண்டுள்ளது. விந்தணுக்களின் எண்ணிக்கை மற்றும் இயக்கத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. மேலும் ஆற்றல், செரிமானம் மற்றும் மூளையின் செயல்பாட்டிற்கும் உதவுகிறது. மூன்றாவது, பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு ஆண்களின் பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலும் ஆண்மை திறனை அதிகரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் உள்ள துத்தநாகம், செலினியம், விட்டமின் இ மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் டெஸ்ட்ரோஜன் ஹார்மோனை அதிகரித்து விந்தணுக்களின் தரம் மற்றும் இயக்கத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. நரம்புகளை வலுப்படுத்தி மலட்டுத்தன்மை பிரச்சனைகளையும் நீக்க உதவுகிறது. நான்காவது, முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு ஆண்களின் பாலுணர்வு திறன் மற்றும் விந்தணு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. பாதாம், முந்திரி போன்றவற்றை தொடர்ந்து உண்பது விந்தணு எண்ணிக்கையை மேம்படுத்தும். இதில் உள்ள சத்துக்கள் உடல் எடையை நிர்வகித்து ஆரோக்கியமான விந்து உற்பத்திக்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் பங்களிக்கிறது. தினமும் சிறிதளவு சாப்பிடுவது உடலுக்கு ஆற்றலை அளித்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கும் உதவுகிறது. கடைசியாக, ஐந்தாவது, பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் ஆண்களுடைய உடல் ஆற்றல் மற்றும் ஒட்டுமொத்த பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. ஏனென்றால் இதில் விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளது. இது உடலுறவுக்கு முந்தைய ஆற்றலுக்கும் நன்மை பயக்கும். இது பாலுணர்வை அதிகரித்து பாலியல் சகிப்புத்தன்மையை மேம்படுத்தி ஆண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு நல்லது. பேரிச்சம்பழத்தில் உள்ள இயற்கை சர்க்கரைகள் உடனடி ஆற்றலை அளிக்கும். இது உடல் செயல்பாடுகளுக்கும் உதவும். இதில் விட்டமின் ஏ, விட்டமின் கே, பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் உள்ளன. சரி, இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய்யை விட்டுக்கோங்க. அதன் பிறகு கேழ்வரகு மாவை போட்டு கொட்டிட்டு நல்லா அதை வதக்கி எடுங்க. கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுங்க. அதன் பிறகு திரும்ப இன்னொரு கடாயை எடுத்துகிட்டு அதுலேயும் கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பை போட்டு நல்லா வதக்கி எடுங்க. கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிடுங்க. அதன் பிறகு நீங்கள் வதக்கி எடுத்த இந்த கேழ்வரகு மாவு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாத்தையும் ஒரு ஜாரில் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 4-5 பேரிச்சம்பழத்தையும் எடுத்துக்கோங்க. அதையும் ஒன்றா போட்டு நல்ல மிக்ஸில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாவை உருண்டையாக பிடிச்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன இந்த அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். பின் குறிப்பு: நம்முடைய சேனலில் சொல்லக்கூடிய இது போன்ற மருத்துவ குறிப்புகள் ஒவ்வொருடைய உடல் தன்மைக்கு ஏற்ப மாறுபடும். இதை நீங்கள் முயற்சி செய்யும் முன்பு தகுந்த ஆலோசனை பெற்று பயன்படுத்தவும். தகுந்த ஆலோசனையின்றி பயன்படுத்தும் பட்சத்தில் வரக்கூடிய பின் விளைவுகளுக்கு என்னுடைய சேனல் எந்த விதத்திலும் பொறுப்பேற்காது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.